இந்த புத்தகத்தை படிக்கும்போது சண்டை போட்டுக்கு தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட ஒரு வாசகன் இந்த புத்தகத்தோடு சண்டை போட்ட ஒரு வாசகனுடைய ஒரு விமர்சனம். புத்தகத்தை தொடுபவன் ஜெயகாந்தனை தொட முடியும். சந்தர்ப்பவாதத்தில் தமிழர்கள் தலை சிறந்தவர்கள். அப்படி இல்லாத ஒரு மனிதர் ஜெயகாந்தன். வாழ்வதானால் நம்ம பணிவாக இருப்பது போல் நடித்தாவது தீர வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சமூகத்தில் நாம் வாழறோம். பணிவு என்பது ஒரு தந்திர பண்பாகவும் திமிர் என்பது ஒரு நேர்மையின் அடையாளமாகவும் பார்க்க வேண்டிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். எனக்கு பிடிச்ச பொன்மொழி அது. எல்லாரிடையும் சொல்வேன், எல்லா இடத்துலையும் சொல்வேன். எழுதுகிறவன் தான் எழுதுகிறவற்றை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அறம்னு நீ எழுதுனா அறத்தை விட நீ சிறந்தவனாக இருக்கணும். இல்லைன்னா நீ எழுதக்கூடாது அறம்ன்ற வார்த்தையை. உலக புத்தக தினத்தில் இந்த அரங்கத்தில் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். இதில் இந்த புத்தக விமர்சனத்தை ஒவ்வொரு புத்தகத்தையும் அவரவர்களுக்கு விரும்பிய புத்தகத்தை விமர்சிக்கலாம் என்கிற சுதந்திரத்தை கொடுத்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்த மின்னம்பலம் அமைப்புக்கு என்னுடைய நன்றியும் என்னுடைய வாய்ப்புக்காக ஒரு மகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகங்களை படித்துவிட்டு புத்தகத்தை தொடுபவன் என்னை தொடுகிறான் என்று வால்ட் விட்மனுடைய ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. ஏன்னா புத்தகம்தான் நம்ம எல்லோரும் பேசும்போது உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவது என்பது இயல்பு. ஆனால் புத்தகங்களில் அது போல இல்லை. புத்தகங்கள் ஏன்னா நம்ம எழுதிடுறோம், எழுதி அதை பதிவு செய்திடுறோம். அதனால் வார்த்தைகளை மாற்ற முடியாது. புத்தகங்களை படிக்கும்போது ஒவ்வொரு அர்த்தம் கிடைக்கும், ஆனால் வார்த்தைகளை மாற்ற முடியாது. இப்போ புத்தகத்தை தொடுபவன் என்னை தொடுகிறான்னு வால்ட் விட்மன் சொன்னார். இந்த புத்தகம் ஜே.கே. சார் என்ற புத்தகம். இந்த ஜே.கே. சார் என்ற டைட்டில் பார்க்கும்போதே ஜெயகாந்தன் என்கிற ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை பற்றி அவரோடு கலந்துரையாடி வாழ்ந்த, அவர் செல்லுமிடமெல்லாம் சென்று அவரோடு வாழ்ந்த ஒரு அருமையான எழுத்தாளர் கௌதமன். இவர் கோவையில் இருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை நானும் ஜெயகாந்தனோடு பழகியவன் என்ற வகையில், அவரோடு பல கூட்டங்களிலே கலந்து கொண்டவன் என்கிற வகையில் அவரை பற்றி இவர் என்ன எழுதியிருக்கார் என்று எனக்கு ஒரு ஆசையை மேலிட்டது. ஜெயகாந்தனை பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் கௌதமனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த புத்தகத்தை படித்தால் கௌதமன் யார் என்று தெரிந்து கொள்கிற ஆசையிலேயே நான் இந்த புத்தகத்தை படித்தேன். ஆனால் கௌதமன் என்பது ஜெயகாந்தன் எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான மனிதராக இருக்கிறாரோ அதற்கு சற்றைக்கும் குறையாத ஒரு சுவாரஸ்யமான மனிதராய் இந்த புத்தகத்திலே எனக்கு தென்படுகிறார். இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இதை எழுதிய கௌதமனுடைய வயது 29. அவரோட பழகிய போது ஜெயகாந்தனுக்கு அப்போது 59. அவர் இந்த புத்தகத்தில் என்ன எழுதுகிறார், அவர் எத்தனையோ அந்தரங்கங்களை பகிர்ந்திருக்கிறார் என்னோடு. ஆனால் அவற்றையெல்லாம் நான் அதெல்லாம் எழுத முடியாது. குறிப்பாக அவருடைய குடும்பத்தை பற்றி அவர் சொன்னதெல்லாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த புத்தகத்தில் பாதி தான் வந்திருக்கு. நான் முழுசாக அவரை எப்படி பழகினாங்க முழுசாக கொட்டிடுறாரா அப்படின்னு பார்த்தா கொட்டலை. ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் ஜெயகாந்தனை பற்றி நான் பழகி எனக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. பொது சமூகத்தில் ஜெயகாந்தன்னா யாருன்னு ஒரு உருவச்சித்திரம் இருக்கிறது, கௌதமன் கொடுக்குற ஒரு உருவச்சித்திரம் இருக்கிறது. இந்த 3 உருவச்சித்திரங்களும் ஒன்றோடு ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இடிக்குதா முரண்படுதா என்னன்றது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. ஏன்னா வாசிக்கிறது ஜெயகாந்தனோட ஒரு சின்ன அனுபவம். ஜெயகாந்தன்கிட்ட ஒரு முறை ஒரு ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்த புத்தகத்தை கொடுத்தேன். அந்த புத்தகத்தை வாங்கி அவர் திருப்பி கொடுக்காமலே இருந்தார், ரொம்ப நாள் வச்சுருந்தார். நான் கேட்டேன், அந்த புத்தகத்தை படிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். எங்கே படிக்க முடியுது, நம்ம தான் படித்த 4 பக்கம் படித்தா அந்த புத்தகத்துக்கு கூட சண்டை போட்டுக்கினே படிக்கிறோமே அப்படின்னாரு. அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே படிக்கிறவன் நானும் தான் அப்படின்றதுனால இந்த புத்தகத்தை படிக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட ஒரு வாசகன் இந்த புத்தகத்தோடு சண்டை போட்ட ஒரு வாசகனுடைய ஒரு விமர்சனம். இதில் நான் ஏன்னா ஒரு நேரம் கடந்து போனால் நீங்கள் யாராவது எனக்கு நினைவுபடுத்தலான்னு நினைக்கிறேன் ஒரு இதாக ஒன்று. ஏன்னா இந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நேரம் கடந்து போவதற்கான சகல வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதனால்
இதில் வந்து பொதுவாக வந்து ஜெயகாந்தனை பற்றி ஒரு பெரிய ஒரு மித்து, ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அது என்னென்ன, ஜெயகாந்தனா அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றி திமிர் பிடிச்சவன்னு சொல்லும் போதில் எனக்கு என்ன தோணுன்னா, உண்மைதான் திமிர் பிடிச்சவன் தான். ஆனால் அதை கொஞ்சம் நாங்கள் ஆராயிரோம்ல, நாங்கள் எதையுமே பொறுத்து ஒரு எறும்பு புத்துக்குள்ளே இருக்கிற சுரங்க பாதைகளை தேடி தேடி பார்க்குற மாதிரி எது சொன்னாலும் யார் சொன்னாலும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரோம் இல்லை. அப்போ ஏன் அவர் திமிர் பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம சமூகத்தில் பணிவாய் இருப்பதுன்றது வந்து பாராட்டப்படுவது. ஆனால் இந்த பணிவு என்பது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலும் இந்த நூலாசிரியருடைய கருத்துப்படியும் பணிவாய் இருப்பது என்பது வாழும் வழியான ஒரு பாசாங்கு, ஒரு போலி அப்படி ஆயிடுச்சு. வாழ்வதானால் நம்ம பணிவாக இருப்பது போல் நடித்தாவது தீர வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சமூகத்தில் நாம் வாழறோம். அப்போ ஒரு மனுஷன் அந்த வாழ்வதற்காக அந்த பணிவை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் ஒருத்தன். நான் மனசில் பட்டது தான்ப்பா சொல்லுவேன், எனக்கு சான்ஸ் கொடுத்தா கொடு, இல்லைன்னா போ அப்படின்னு ஒருத்தன் சொன்னேன். ரொம்ப திமிர் பிடிச்சவனா தெரிகிறானே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு பிரதிமை நமக்கு கட்டுறோம். ஒருத்தன் வந்து அது போல் சொல்லிட்டான்னு வச்சுங்க, வெளிப்படையாக இவ்வளோ திமிர் பண்ணுறவன் நிச்சயம் நேர்மையானவனாக தான் இருப்பான். அவன் வந்து ஃப்ராடு பண்ணியிருந்தானா இவ்வளோ தைரியமாக பேச மாட்டான்ப்பா. இவ்வளோ தைரியமாக நம்மகிட்ட பேசுகிறான்னா அவன் எப்படி ஃப்ராட் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி. இது நடுவில் ஜெயகாந்தனை பற்றி யோசித்து பார்த்தா, ஜெயகாந்தன் வந்து இயல்பிலேயே மனதில் பட்டதே அப்படியே சொல்லக்கூடியவர். இதுக்கு வந்து அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியர்னால் மற்றவங்கக்கிட்ட அப்ரூவல் கேட்டு அதில் வெற்றி பெறுவது தான் வாழ்க்கையினுடைய மொத்த குறிக்கோள் போல் நம்ம நினச்சி வாழற ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து இவர்கிட்ட பேசினா இப்படி அப்ரூவல் கிடச்சிடும், அவர்கிட்ட பேசினா அப்படி அப்ரூவல் கிடச்சிடும். அப்படி பேசுகிறது ஒரு சந்தர்ப்பவாதம். அந்த சந்தர்ப்பவாதத்தில் தமிழர்கள் தலை சிறந்தவர்கள். அப்படி இல்லாத ஒரு மனிதர் ஜெயகாந்தன். அந்த நாளையே ஜெயகாந்தன் ஒரு பெரிய திமிர் பிடித்த மனிதர் என்று. ஏன்னா இப்போ இவர் எழுதியிருக்கிறத வச்சு பார்த்தா பணிவு என்பது இவர் எழுதுகிறார் இந்த புத்தகத்தில். இது என்னுடைய சொந்த கருத்துன்னு நினச்சிக்காதீங்க. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கருத்து தான். அவர் எழுதுகிறார், பணிவு என்பது ஒரு தந்திர பண்பாகவும் திமிர் என்பது ஒரு நேர்மையின் அடையாளமாகவும் பார்க்க வேண்டிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு. இப்போ ஜெயகாந்தனை பற்றி ஒரு மாயையை நம்ம உடைக்க வேண்டியதாக இருக்குது. ஜெயகாந்தன் வந்து சாதாரண மனுஷன்தான், ரொம்ப நட்புக்கு ரொம்ப இனிமையான ஒரு மனிதர், எல்லோரையும் நம்பக்கூடியவர். நம்பினா அவர் முழுசாக நம்புவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவர் ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டார். அப்போ அவருடைய ஒரு செக் புக்கை வச்சுட்டு போயிட்டார். அப்போது ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, பெரிய பேமெண்ட்டு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து இங்கே தேவபாரதின்னு அவருடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஃபோன் அடித்து, ஏப்பா அந்த பீரோவை தேடினா அங்கே வந்து அந்த செக் புக் இருக்கும், அதை எடுத்து என்ன பள்ளியும் உன் கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட்டை எழுதி அனுப்பு. அந்த அளவுக்கு அவரை நம்பி அவரை வந்து செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்ம வந்து ரொம்ப திமிர் பிடித்தவர், எல்லாரையும் போனால் அப்படியே உண்டியில் சிங்கம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. அதே போல் மாயைகளையெல்லாம் வந்து இதை போல் புத்தகங்கள் எழுதப்படுகிற போது நமக்கு வந்து கழிஞ்சு விழுகிறது. அடுத்தது என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி எனக்கு பிடிச்ச ரொம்ப பெரிய கொட்டேஷன் என்னெல்லாம், எனக்கு பிடிச்ச பொன்மொழி அது எல்லார்கிட்டையும் சொல்வேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். மேக்சிம் கார்கியினுடைய வார்த்தை அது. அது என்ன சொல்கிறான், எழுதுகிறவன் தான் எழுதுகிறவற்றை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அறம்னு நீ எழுதுனா அறத்தை விட நீ சிறந்தவனாக இருக்கணும், இல்லைன்னா நீ எழுதக்கூடாது அறம்ன்ற வார்த்தையை. அது மாதிரி ஒரு சொல்லுக்கும் அந்த சொல்லை விட சிறந்தவனாக இருக்கணும் அவன். அவர் சொல்கிறார், எழுதுகிறவன் தான் எழுதுகிறவற்றை காட்டிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். புத்தகம் என்பது என்ன, வாழ்க்கையின் இறந்து போன கருத்த நிழல். இந்த வார்த்தையை கார்கியினுடைய இந்த வார்த்தையை இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு ரத்தமும் சதையுமாக கௌதமன் வந்து ஜெயகாந்தனோடு வயது வித்தியாசம் இல்லாமல் பழகியிருக்கிறார். போகும் இடத்தெல்லாம் அவருடைய இறுதி நாட்கள்னு சொல்லலாம், ஜெயகாந்தனுடைய இறுதி நாட்களில் கௌதமன் கூடவே இருந்திருக்கிறார், கூடவே இருந்து வாழ்ந்திருக்கிறார். அப்போது அவர் எழுதுகிற விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு கருத்து நேராக போயிடுது. அது வந்து ரொம்ப ஒரு அதோடு நம்ம. ஆனால் இந்த இதில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அவுட் ஆஃப் மெமரி அவர் எழுதியிருக்காரு. அப்படியே ஜெயகாந்தனை அப்படியே உயிராக எடுத்து நிறுத்துறார். ஆனால் இவர் கௌதமன் யார் முன்னாடி எழுதினவரா அப்படின்னு சொன்னால், அவர் வந்து
ரொம்ப தயக்கம் நிறைந்த ஒரு மனிதர். தனிப்பட்ட முறையில் நான் அவரோடு பழகிய வரையில் ரொம்ப தயக்கமானவர், ரொம்ப நேர்மையானவர். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதர் இந்த கௌதமன். அவர் விழுவதும் எழுவதும்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தபோது நான் ஒரு சின்ன அவரை வச்சுக்கிட்டு 2-3 பக்கங்கள் படித்தேன். அப்போவே தெரிஞ்சது இது மாதிரின்னு. உடனே நான் என்ன செய்யிட்டேன், அவர் அந்த அளவுக்கு ஒரு நாவல் எழுதக்கூடிய சக்தி உள்ள ஒரு மனிதர். இந்த ஜே.கே. சார் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை ரொம்ப அற்புதமான புத்தகம் என்று கண்டுபிடித்து நம்ம டிஸ்கவரி வேடியப்பன், அதிலெல்லாம் பேரே டிஸ்கவரி, அது பப்ளிகேஷன் பேரே, அதனால் கண்டுபிடிச்சிட்டாரு. டிஸ்கவரி பப்ளிகேஷன் இதில் வெளியிட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய பக்கம் 441 பக்கம். இதனுடைய விலை 500 ரூபாய். இந்த புத்தகம் படித்தால் புத்தகத்தை தொடுபவன் ஜெயகாந்தனை தொட முடியும். இத்தகைய அருமையான புத்தகத்தை எழுதிய கௌதமனை பற்றி நிறைய இன்னொரு கூட்டத்தில் பேசுவேன். வணக்கம், நன்றி.